ஹேடா பியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்வீட்டி. இன்றைக்கி நம்ம சீக்ரெட் மேரேஜ் அதோட ஸ்பெஷல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த ஸ்டோரி வந்துட்டு நான் ஜூன் 4 அன்றைக்கி கொடுக்க வேண்டியது. ஸோ மிஸ் ஆகி இன்றைக்கி வந்துட்டு என்னால் அன்றைக்கி போட முடியல. ஸோ மைண்டும் வந்துட்டு அப்நார்மலாக இருந்துச்சு, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதனால தான் டிலே ஆகிட்டு. ஸோ இனிமேல் அடிக்கடி போட ட்ரை பண்ணுறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, ஆனால் இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டோரி. ஸோ நீங்களே ஸ்பெஷல் பார்ட் கேட்டிருந்தீங்க. நீங்கள் கேட்கலனாலும் நான் கொடுத்துருப்பேன். ரொம்ப 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 டிலே ஆகிட்டு. ஐம் ஸோ சாரி. ஸோ இதுக்கப்புறமாச்சும் நான் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக போடுறேன். இந்த ஸ்டோரியை கேட்டுட்டு எனக்கு மறக்காமல் ரிவ்யூ கொடுத்துருங்கடா. ஓகேடா, இப்போ ரொம்ப பேசாமல் அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ அப்படியே பார்த்தா நம்ம டேக்குக் வீட்டில் தான் டேயாங் செம்ம ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டுருக்கான் காலேஜ்க்கு. அப்படியே ஃபாஸ்ட்டாக ஸ்டெப்லேருந்து இறங்கி வந்துட்டு கிச்சனுக்கு தான் போகிறான். அங்கே பார்த்தா ஜங்குக் தான் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே டேயாங் தான் ஜங்குக் பக்கத்தில் போயிட்டு, எனக்கு பசிக்குது, சாப்பிட வேணும், என்ன இருக்குது? டைனிங் டேபிளில் சாலட் இருக்குது, போய் சாப்பிடு. என்ன சாலடா? நான் சாலட்லாம் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிரெட் ஜாம் தான் வேணும். அதெல்லாம் இல்லை, ஒழுங்கா சாலடை சாப்பிட்டு அப்புறமா பிரெட் ஜாம்லாம் சாப்பிட்லாம். என்ன நீ எனக்கு சொல்லாத, நான் இதை தான் சாப்பிட்ணும், இதை சாப்பிடக்கூடாதுன்னு. எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நான் சாப்பிடுவேன். படம் பிடிக்காத டயம், சொல்கிறது கேளு, இப்போதைக்கு இதாக இருக்குது, ஒழுங்காக அதை சாப்பிட்டு. முடியாது, நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு ஒன்றும் வேணாம். சரி, அப்புறம் உன்னோட இஷ்டம். ஆனால் ஒன்று, சாப்பிட்டா சாலட் தான் சாப்பிட்ணும். அதையே நீ சொல்கிற? நான் என்ன வேணால் சாப்பிடுவேன். அப்படிலாம் விட முடியாது. இங்கே பாருடா, உன்னோட ஹெல்த்து நல்லதுக்கு தான் சொல்கிறேன், கேளு. இங்கே பாரு, நீ எனக்கு ஆர்டர் போடாத. என்ன நினச்சி பேசிகிட்டு இருக்கா? நான் என்ன வேணாலும் சாப்பிடுவேன். இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன்னா அப்புறம் டைவர்ஸ் பண்ணிவிடுவேன், பார்த்துக்கோ. எனக்கு சாப்பாடும் வேணாம், ஒன்றும் வேணாம். நீ ரொம்ப மோசம், நான் காலேஜ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் ஒரு மாதிரி கோவத்தோடையே வெளில போகிறான். இங்கே ஜங்குக் தான் போகிற டயாங்கே ஒரு மாதிரி பார்த்துட்டு நிற்கிறான். இவன் என்ன இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு டைவர்ஸ் பண்ண போகிறானா? ஐயோ, இவனை வச்சுட்டு இன்னும் குழந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்கான். கேட்டால் எல்லாம் தெரியும்னு பில்டப் வேற. காலேஜுக்கு போயிருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கும் கொஞ்ச நேரத்தில் காலேஜுக்கு ரெடியாகி போயிடுறான். தென் இப்போ அப்படியே கட் பண்ணால் காலேஜில் கிளாஸ் ரூமில் தான் டயாங் ஒரு மாதிரி அப்செட்டாக உட்காந்துருக்கான். பக்கத்தில் ஜிமின் சிட் பண்ணியிருக்கான். ஏய் மச்சான், என்னடா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? ஒன்றும் இல்லைடா, சும்மா இரு, எனக்கு ஒன்றும் இல்லை. இல்லை, உன் மூஞ்சி பார்த்தா ஏதோ சவந்து போன மாதிரி இருக்கு. ஆமாம், சவந்து தான் இருக்கு. இப்போ என்ன பண்ண சொல்கிற? சரி விடு, ஏன் அவ்வளோ கோவப்படுற? எனக்கு பிடிக்கவே இல்லைடா அவன் பண்ணுறது. ஏதோ ரொம்ப ஊராக பண்ணிகிட்டு இருக்கா. எனக்கு பிடிச்ச சாப்பாடை கூட கொடுக்க மாட்டான். நைட்டு ஃபுல்லாக என்னை தூங்க கூட விடலை, தெரியுமா? அப்படி என்ன பண்ணார்? அது அது வந்து இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை. சரி விடு மச்சான், ரிவெஞ்ச் பண்ணிடலாம். ஆமாம், நான் எங்கே ரிவெஞ்ச் பண்ணி? அவன் என்ன பண்ணாமல் இருந்தால் சரிதான். சரி, நான் வந்துட்டு கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். அவன் வந்தால் என்னை எழுப்பி விடு. எதை? நான் எழுப்பணுமா? டேய், அவனை பற்றி உனக்கு தெரியாது. வெளில வேணா அப்படி இருப்பான், கிளாஸ்குள்ளெல்லாம் வந்துட்டா எப்படி இருப்பான்னு உனக்கு தெரியும். தெரியும்டா, எனக்கு தூக்கமாக வருது, புரிஞ்சுக்கோ. ஏன்? சரி சரி, நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் படுத்திருக்கான். இப்போ கொஞ்ச நேரத்தில் ஜங்குக் தான் அங்கே கிளாஸ்குள்ளே என்டர் ஆகுறான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எழுந்து நின்று விஷ் பண்ணுறாங்க. ஜிமனும் எழுந்து நிற்கிறான். இங்கே டயாங் மட்டும் எதுவுமே தெரியாமல் ரொம்ப டயர்டாக படுத்திருக்கான். ஜங்குக்கு டயாங் படுத்திருக்கிறது தெரியல. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், சிட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ கிளாஸ் பாட்டுக்கு போய்கிட்டுருக்கு. இங்கே டயாங் எந்திரிக்கவே இல்லை, அப்படியே படுத்தே இருக்கான். ஜங்குக்கு இப்போ தான் டயாங் படுத்திருக்கிறத நோட் பண்ணுறான். நோட் பண்ணிவிட்டு, டயாங் என்னாச்சு அவனுக்கு? ஜிமன், அவனை எழுப்பு. சார், அது அது வந்து சார்,
எழுப்புன்னு சொன்னேன். ஏய் மச்சான், ஏய் எழுந்துடுறா, அவர் கூப்பிட்றாரா, எழுந்துரு, டேய் மச்சான் அப்படின்ட்டு டயாங்கோட பாடியை ஷேக் பண்ணுறான். அப்போ தான் டயாங் ஸ்லோவாக எழுந்த, என்னடா அங்கே கொஞ்சம் பாரு, அவன் வரைக்கும் பார்த்துட்ருக்கான், போச்சு போ, இன்னைக்கு வசமாக மாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் சொல்ல, டயாங் இப்போ தான் ஜங்குக் சைட் திரும்பி பார்க்குறான். கிளாஸ் ஹாலில் தூங்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? இல்லை சார். அதை எழுந்து நின்று பதில் சொல்லு ஃபஸ்ட்டு. இது கூடமா தெரியாது உனக்கு? இப்போ டயாங்னா ஒரு மாதிரி கோவத்தோடய எழுந்து நிற்கிறான். சொல்லுங்க சார். கிளாஸ் ஹாலில் தூங்கலாமா தூங்கக்கூடாதா? தப்பு தான் சார், எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனா வீட்டிலே இருக்கணும். தேவையில்லாமல் காலேஜுக்கு வந்த எதுக்கு மற்றவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க? எனக்கு இங்கே கிளாஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. என்ன நினச்சிட்டு இப்படி பண்ணிகிட்ருக்க டயாங்? உன் இஷ்டத்துக்கு நீ வந்துட்டு இங்கே படுத்திருப்பியா? கேட்க ஆள் இல்லையா என்ன? இல்லை சார், அது கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. மரியாதையாக கிளாஸ் விட்டு வெளில போ. என் கிளாஸ் முடிகிற வர நீ வெளில தான் இருக்கணும். இப்போது டயாங் தான் அவனுக்கு ஐஸ்லேருந்து டியர்ஸாக வருது. எதுவுமே பேசலை. ஜங்குக்கு பார்த்து செம்மையாக முறைச்சிட்டு அப்படியே எழுந்து வெளில போயிடுறான். ஏய் மச்சான், டேய் ஏண்ணா நீ எங்கே போகிற? சார் அது ஜிமின், நீலாம் இதுக்கு காலேஜுக்கு வரேன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஒழுங்கு மரியாதையாக கிளாஸை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லிடுறான். இங்கே ஜிமினும் டயாங் பின்னாடியே போயிடுறான். இப்போ டயாங் தான் கிளாஸ்க்கு வெளில சிட் பண்ணியிருக்கான். ஜிமினும் பின்னாடியே போயிட்டு டயாங்கை பார்க்குறான். ஒரு மாதிரி அழுதுட்ருக்கான் செம்மையா. ஜிமன் போயிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு, ஏய் மச்சான் ஏன்டா அவன் இப்படி இருக்கான்? அதுவும் உன்னை ஏன்டா அப்படி திட்டுறான்? பேசாமல் போயிடு ஜிமன், நானே இருக்கிற கடுப்பில் ஏதாச்சும் சொல்லிட போகிறேன். ஏய் என்னன்னு சொல்லுடா, சொன்னால் தானே தெரியும். என்ன சொல்கிற? என்னால் அவனுக்கு கிளாஸ் டிஸ்டர்ப் ஆகுதாம்மா? அதுவும் நான் டிஸ்டர்பன்ஸாக இருக்கணுமா? அவனுக்கு என் ஃபேஸ் பார்த்து கூடமா தெரியல நான் டயர்டாக இருக்கேன்னு? மார்னிங் இதுக்கே நான் சாப்பிட்ட கூட இல்லை. நான் சாப்பிட்டாம வந்தப்போ கூட எதுவுமே கேட்கல தெரியுமா? அவன் ரொம்ப மாறிட்டான். நான் கண்டிப்பாக பாரு டைவர்ஸ் தான் பண்ண போகிறேன். எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை சொன்னேன். ரொம்ப மோசம். ஐ ஹேட் ஹிம் பேட்லி அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் செம்மையாக அழுதுட்ருக்கான். இப்போது இந்த சைட் பார்த்தா ஜங்குக்கோட கிளாஸ் ஃபினிஷ் ஆகி கிளாஸை விட்டு வெளில வரான். ஸோ அங்கே டயாங் செட் பண்ணியிருக்கிறத பார்க்குறான். அங்கே நின்றுட்டு டயாங் தான் கூப்பிட்றான். டயாங் 1 minute இங்கே வா. டயாங் தான் திரும்பி ஜங்குக்கை பார்த்து முறைக்கிறான். இங்கே வான்னு சொன்னேன். இப்போ அப்படியே ஸ்லோவாக எழுந்து ஜங்குக்கிட்ட போய் நிற்கிறான். என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? நான் இங்கே உட்காரக்கூடாதா? இங்கே உட்கார்றது கூட உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கா? சரி நான் இங்கே உட்காரல. இங்கே பாரு டயாங், ஸ்டாஃப் ரூமா. எதுக்கு சார்? ஸ்டாஃப் ரூம் வான்னு சொன்னேன். முடியாது, என்னால் வர முடியாது. நீங்கள் கூப்பிட்டு நான் வர்றதுக்கு நான் ஒன்றுங்க ஒய்ஃப் கிடையாது. இங்கே நான் ஸ்டூடெண்ட், நீங்கள் ப்ரொஃபஸர். அதான் ப்ரொஃபஸர் கூப்பிட்றால, ஸ்டாஃப் ரூம் வாங்க மிஸ்டர் கிம் டயாங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஸ்டாஃப் ரூம் போகிறான். என்ன நினச்சிட்ருக்கா இவன் சொல்கிறதெல்லாம் நான் செய்யணுமா? எனக்கு என்ன வேறு வேலை வெட்டி இல்லை? ஏய் மச்சான் போயிடுடா பேசாமல், இல்லைனா அதுக்கும் ஏதாச்சும் பண்ணிட போகிறான். என்ன பண்ணுறான் நானும் பார்க்குறேன். இன்றைக்கி இவனை நான் ஒரு வழி பண்ணுறேனா இல்லைன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சமக்கவுமா ஸ்டாஃப் ரூமுக்கு போகிறான். ஜிமினும் பின்னாடியே போகிறான். ஐயையோ இவன் போகிற வேகத்தை பார்த்தா என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. போச்சு, இங்கே ஒரு கலவரமே நடக்க போகுது. கடவுளே என்னை மட்டும் காப்பாற்று. டேய் மச்சான், டேய் கோவத்தை குறைச்சிட்டு போடா அப்படின்ட்டு ஜிமினும் பின்னாடியே போகிறான். இப்போ டயாங் தான் செம்ம ஃபாஸ்ட்டாக ஸ்டாஃப் ரூம் போயிட்டு அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் நிற்கிறான். அந்த டோரை திரும்ப லாக் பண்ணிவிட்டு ஜங்குக்கை பார்க்குறான். இங்கே ஜங்குக் தான் டயாங் வந்தது கூட தெரியாமல் அப்படியே புக்கை பார்த்துட்ருக்கான். நான் வந்தது கூட தெரியலல்ல அவனுக்கு
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்செட்டோட போயிட்டு அங்கே சோஃபா இருக்கு, அதில் போய் சிட் பண்ணிட்டு ஒரு மாதிரி க்ரை பண்ணிட்டு இருக்கான். "நான் ரொம்ப மோசம், நான் என் அப்பா கிட்டே சொல்ல போகிறேன், கொஞ்சம் கூட அவனுக்கு என் மேலே பாசமே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கான். இங்கே ஜங்குக்கும் இதை பார்த்துட்டு எழுந்து டயாங்கிட்ட தான் போயிட்டு சிட் பண்ணுறான். "தள்ளி போ, இப்போ எதுக்கு இங்கே வந்த? போ, நீ ரொம்ப மோசம், நான் உன்னை டைவர்ஸ் தான் பண்ண போகிற பாரு, நீ எனக்கு வேணாம்." "ஓ, வேணாமா? என்ன பிரச்சனை உனக்கு? இங்கே வா" அப்படின்னு சொல்லி டயாங்க அப்படியே தூக்கி அவனோட லேப்பில் செட் பண்ண வச்சுக்கிறான். "விடு என்ன, நான் போகிறேன், நீ ரொம்ப மோசம்" அப்படின்ட்டு டயாங் தான் ஜங்கு கூட செஸ்ட்லேயே அடிக்கிறான். "விடு என்ன, நான் போகிறேன்." "ம், போறியா? எப்படி போகிறேன்னு நான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவனோட ஹேண்டை டயாங்கோட சீக்ஸில் வச்சுட்டு போயிட்டு கிஸ் பண்ணுறான். இப்போ நீ என்ன பண்ண? பார்த்தா தெரியல. விடு அண்ணா, இப்படிலாம் பண்ணாத. இங்கே பாரு, நீ இப்போ கொடுத்தத நான் உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன், எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட சீக்ஸில் போயிட்டு இவனும் கிஸ் பண்ணுறான். "இந்தா, நீ கொடுத்தத நீயே வச்சுக்கோ." "அது எப்படி என்னால் வச்சுக்க முடியும்? அதெல்லாம் முடியாத. கொடுத்தா கொடுத்தது தான், திரும்பி வாங்குற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு திரும்ப போயிட்டு கிஸ் பண்ணுறான். டயாங்கு கோவத்தில் திரும்ப ஜங்குக்கு கிஸ் பண்ணுறான். 2 பேருமே மாற்றி மாற்றி இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் ஒரு கட்டத்தில், "ஓ, நீ கொடுத்தா இப்போ திருப்பி கொடுப்பியா? இப்போ கொடுக்குறத எப்படி திருப்பி கொடுக்குறேன்னு நானும் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கோட லிப்ஸில் போயிட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இப்படி தான் அங்கே ஜங்கு டயாங்கோட லிப்ஸில் செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஒரு கட்டத்தில் டயாங்கோ அது பிடிச்சிருக்கு, அப்படியே சைலண்ட் ஆகிட்டான். 2 பேருமே மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே பார்த்தா ஸ்டாஃப் ரூம்க்கு வெளில, "ஐயோ, இவன் போன வேகத்துக்கு என்ன பண்ணிட்டுருப்பான்னு தெரியலையே, போச்சு போச்சு, ஏதோ கலவரம் நடக்க போகுது, பேசாமல் திறந்து பார்த்துடலாமா? ஆனாலும் பயமாக இருக்கே, வேறு வழி இல்லை ஜமுனா, உன் மச்சான் பாவம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா ஜமனுக்கு தான் ஷாக்கு. "அட கடவுளே, என்னடா நடக்குதுங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வாயை ஆணு பொழுதுட்டு பார்த்துட்ருக்கான். பார்த்தா அங்கே 2 பேருமே செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஐயோ, நாம் தான் தப்பாக புரிஞ்சுட்டு வந்துட்டோமோ. இப்போ அப்படி அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு திரும்ப வெளில வந்து நிற்கிறான். அட கடவுளே, நம்ம பார்த்தது கனவா இல்லை நிஜமா? எது எப்படியோ 2 பேரும் நல்லா இருந்தால் சரி. அவ்வளோ வீரப்பா போனானே, திரும்பி வரட்டும், இரு, அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் இங்கே போயிடுறான். இந்த சைட் பார்த்தா இப்போ அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு 2 பேருமே செம்மையாக ப்ரீத் பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. சடனாக இப்போது டயாங் என்ன நினச்சான்னு தெரியல, அப்படியே எழுந்துட்டு, "ஜங்கு, எனக்கு..." "என்ன, உனக்கு என்ன வேணும்?" "இல்லை, எனக்கு எதுவும் வேணாம், ஆனால் எனக்கு..." "சொல்லு டயாங்." "எனக்கு ஒரு மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டு வாமிட் பண்ணுறான். "டயாங், என்னாச்சு டயாங்?" இப்போ அப்படியே வாமிட் பண்ணிவிட்டு அவனும் ஜங்குக் மேலே மயங்கி விழுந்துடுறான். "டயாங், டயாங், என்னாச்சு டயாங்? டயாங், டயாங், எழுந்துரு டயாங், கண்ணு தோற டயாங்." இப்போது ஜங்குக் தான் டயாங் அப்படியே தூக்கிட்டு வெளில தான் வரான். இப்போ அப்படியே கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் தான் ஜங்குக் வெளில வெயிட் பண்ணிகிட்ருக்கான். டாக்டர் வெளில வராரு. ஸோ அந்த டாக்டர் வேறு யாரும் இல்லை, ஹோபி தான். ஜங்குக் தான் அந்த டாக்டரை பார்த்துட்டு, "டாக்டர், டயாங்க்கு போ, எப்படி இருக்கு? என்னாச்சு அவனுக்கு?" "அவருக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்காரு, ஆனால் ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னாரா?" "ஆமாம், சொன்னான் டாக்டர், ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னான். நீங்கள் என்னாச்சுன்னு சொல்லுங்கள்." "அதான்ப்பா, இந்த ரிப்போர்ட்டு ஒரு மாதிரி இருக்குது,
ஆனால் சொல்லுங்க டாக்டர், என்ன மாதிரி இருக்கு? அதான் ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ கடவுளே, யாரா இவன்? இவனுக்கெல்லாம் யார் வேலை போட்டு கொடுத்தது? என்னப்பா கேட்கல? ஆ, இல்லை டாக்டர், என்ன மாதிரி இருக்கு? அது ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ டயாங்கு என்னாச்சு டாக்டர்? அவனுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் இல்லை, ஆனால் ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ டாக்டர், அதுதான் என்ன மாதிரி இருக்கு? அதான்ப்பா ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி தொலையா, இருக்கிற கடுப்பில் இவன் வேற. இங்கே பாருப்பா ஜங்குக், ரிப்போர்ட்லலாம் எதுவும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ ஆரம்பிச்சிட்டான்டா. என்னாச்சு டாக்டர், அவனுக்கு ஏதாச்சும் உடம்புல ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் இல்லை, ஆனால் ஒரு மாதிரி இருக்குது. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் சொல்லுங்கள், என்ன மாதிரி தான் இருக்குது? இப்போ பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஜெமன் தான் ஃபாஸ்ட்டாக ஓடி வரான். ஐயோ என் மச்சானுக்கு என்னாச்சு? என் மச்சான், மச்சான் எங்கடா இருக்க? ஐயோ என் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு ஜங்குக் மேலே இடிச்சுக்கிறான். சார் சாரி சார், சார் என் மச்சானுக்கு என்ன சார் ஆச்சு? எங்கே சார் இருக்கான் அவன்? சார் என் மச்சான் ரொம்ப பாவம் சார், அவனுக்கு குண்டு ஊசி குத்துனா கூட என் மனசு தாங்கிக்காது சார். என் மச்சான் எங்கே சார் இருக்கான்? சொல்லுங்கள் சார். ஏய் ஜமன், கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருக்கியா? சார் என்ன சார் எப்படி சொல்கிறீங்க? உங்கள் மச்சானாக இருந்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? என் மச்சான் சார் அவன், எப்படி சார் என்னால் சும்மா இருக்க முடியும்? இங்கே பாரு ஜமன், ஓவர் ரியாக்ட் பண்ணாதா. எதை ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டேனா? நான் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டேனா? ஏன் சொல்ல மாட்டீங்க? என் மச்சான், ஐயோ மச்சான், உன்னை நான் பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க மாட்டேனேடா. டாக்டர், என் மச்சானுக்கு என்னதான் டாக்டர் ஆச்சு? சொல்லுங்க டாக்டர். அதுவா? ஆமாம் ஜங்கு, இந்த பையன் யார்? வந்ததுலேருந்து ஒரே கத்திட்டே இருக்கான். டாக்டர், அது டயாங்கோட ஃப்ரெண்டாக இருந்தால் இப்படி தான் கத்துவானா? கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்க சொல்லு, நான் செக் பண்ண வேணாம்? டாக்டர், என் மச்சானுக்கு என்ன டாக்டர் ஆச்சு? அதான்ப்பா, ரிப்போர்ட்லாம் செக் பண்ணியாச்சு, எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனாலும் ஒரு மாதிரி இருக்குது. என்ன மாறி இருக்கா? என்ன மாதிரி இருக்குது டாக்டர்? ஏதாச்சும் மாறிடுச்சா? டாக்டர், நீங்கள் அப்போலேருந்து இதான் டாக்டர் சொல்லிகிட்ருக்கீங்க. என்ன மாதிரி இருக்குன்னு நானும் கேட்டுட்ருக்கேன், எதுவுமே சொல்ல மாட்டீங்க. என்ன மாதிரி தான் டாக்டர் இருக்குது, சொல்லி தொலைங்களேன். இங்கே பாரு, நீ டாக்டரா இல்லை நான் டாக்டரா? நீங்கள் தான் டாக்டர். அப்போது நான் சொல்கிறத நீங்கள் கேளு. நீங்கள் என்னன்னு சொன்னால் தானே டாக்டர் கேட்க முடியும். சரிப்பா, அதான் நான் சொல்கிறேன்ல. இங்கே பாரு, உன்னோட ஒய்ஃப் கிம் தயாங்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் என்ன டாக்டர், ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க, அது என்ன மாதிரி? தயவு செஞ்சு இப்போயாச்சும் கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். அதானப்பா, அது வேற ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி டாக்டர். சரி சொல்கிறேன். இங்கே பாரு ஜங்கு, நீ வந்துட்டு அப்பாவாக்க போகிற. டயாங் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஏன்னா நான் அப்பாவாக்க போகிறேண்ணா. ஆமாம் ஜங்குக். டயாங் ப்ரெக்னெண்ட்டா? ஆமாம் ஜங்குக். ஐயோ டாக்டர், என்ன சொல்கிறீங்க? ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, இப்போ நான் என்ன பண்ணுறது? நான் அப்பாவாயிட்டேனா? ஐயோ நான் அப்பாவாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி அப்படி குதிச்சு கத்துறான். ஜிம்மன் ஷாக்கோட பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். ஏப்பா ஜங்குக்கு, உன் உணர்ச்சி வசத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க. இது ஹாஸ்பிட்டலு, குதிக்கிற குதியில் இடிஞ்சு விழுந்துட போகுது, பார்த்து. டாக்டர், எப்போ நான் அவனை போய் பார்க்கலாமா? தாராளமாக போய் பாரு அப்படின்னு சொன்னதுமே இங்கே ஜங்குக் தான் டயாங் இருக்க ரூமுக்கு போகலான்னு போகிறான். அங்கே பார்த்தா டயாங் தான் பெல்ல ஒரு மாதிரி படுத்துட்டே திங்க் பண்ணிகிட்ருக்கான். என்ன மாதிரி ஆச்சு எனக்கு, ஆனால் ஒரு மாதிரி இருந்துச்சு.
அப்புறம் வாமிட் பண்ணேன். அப்புறம் பார்த்தா இங்கே இருக்கா, ஜங்குக்கா எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அப் பண்ணி பார்க்குறான். அங்கே ஜங்குக் தான் செம ஃபாஸ்ட்டாக ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு டயாங் கிட்ட ஓடி வந்துட்டு அப்படியே டயாங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். டயாங், ஜங்குக்கா என்னாச்சு, என்ன பிரச்சனை, எனக்கு என்னாச்சு? ஜங்குக்கு எதுவுமே சொல்லலை. அப்படியே சைலண்டா டயாங்க மட்டுமே டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே அந்த பெட்டில் செட் பண்ணியிருக்கான். ஜங்குக்கா, ஜங்குக்கா என்னாச்சு, ஏன் அப்படி இவ்வளோ டைட்டா? விடுங்க. ஓ சாரி டயாங். என்னாச்சு, ஏன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வந்தா, என்னன்னு சொல்லு. நான் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஐயோ, மறுபடியும் ஒரு மாதிரியா? இல்லை, அது நான் ஸ்டாஃப் ரூம் வந்தேன்னா நீ எனக்கு உம்மா கொடுத்தியா, அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. நான் வாமிட் பண்ணிவிட்டு மயங்கி விழுந்துட்டேன். அப்புறம் என்னாச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்கா. ஆமாட்டாயா, நான் தான் கூப்பிட்டு வந்தேன். எனக்கு என்னாச்சு, டாக்டர் என்ன சொன்னாங்க? அதுவா, அது என்னன்னு சொல்லு ஜங்குக்கா. நான் அப்பாவாகிட்ட நீ அம்மாவாக போகிற. என்ன ஜங்குக்கா, என்ன சொல்கிற நீ? அப்போ என் வயிற்றுல பாப்பா இருக்கா? ஆமாட்டாயா. நிஜமாவா? ஆமாட்டாயா. அப்படின்னு சொன்னதுமே டயாங்க்கு ஒரு மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. லிட்ரலி ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸாக இருக்குது. இப்போ அப்படியே டைட்டாக ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக்கும் டயாங்க ஹக் பண்ணிவிட்டு 2 பேருமே அவ்வளோ ஹாப்பியாக அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக் தான் டயாங்கோட ஃபோர்கேட்டில் போயிட்டு அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணுறான். இதுக்கப்புறம் நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னை நான் எப்படி பார்த்துக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனோட சீக்ஸை ஹோல்ட் பண்ணி ஒரு மாதிரி ஐ டு ஐ 2 பேருமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம டீகுக் வீட்டில் டயாங்க ஜங்குக் தான் கை தாங்களாக கூப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். இப்போது ஜங்குக் தான் டயாங்க அப்படியே சோஃபாவில் போயிட்டு சிட் பண்ண வச்சுட்டு இங்கே வெயிட் பண்ண, நான் போயிட்டு பெட்டை ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போவான். அப்போ சடனாக டயாங் தான் ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு, ஜங்குக்கா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன ஒரு மாதிரி இருக்கா? என்ன மாதிரி இருக்கு? என்னாச்சா டயாங், திரும்ப ஏதாச்சும் வலிக்குதா? ஆஹா இல்லை, வலிக்கலாம் இல்லை, பசிக்குதா. என்ன பசிக்குதா? அதை தான் இப்படி சொன்னியா? ஆமாம், வேறு எப்படி சொல்கிறதா? நீ என்ன எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தியா? வாங்கியே தரல, எனக்கு பசிக்காதா? சரி, இப்போ என்ன பசிக்குதா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, நான் கிச்சனில் ஏதாச்சும் குக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். சீக்கிரமா ஜங்குக்கா. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் கிச்சனுக்குள்ளே போயிட்டு டயாங்க்கு ரொம்ப ஸ்பைசி கம்மியாக போட்டு குக் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ பார்த்தா ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸில் ஜங்குக் தான் ஒரு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு டயாங் கிட்ட கொடுக்குறான். டயாங் அதை வாங்கிட்டு ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். என்ன சாப்பிட்டு? ஆஹா ஜங்குக்கா, எனக்கு இது வேணாம், எனக்கு ஸ்ட்ராபெரி சாப்பிடணும் போல் இருக்கு. எதை? ஸ்ட்ராபெரியா? ஆமாம், புளிப்பாக இருக்கும்ல, என்னோட ஃபேவரட் ஸ்ட்ராபெரி தான் வேணும். டயாங், எனக்கு ஸ்ட்ராபெரி வேணும் ஜங்குக்கா ப்ளீஸ் அப்படின்ற ஒரு மாதிரி க்யூட்டாக பாவமாக கேட்குறான். ஸோ ஜங்குக்கு நோ சொல்ல முடியல. சரி இரு, எடுத்துகிட்டு வரேன். ஆனால் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததும் அதை சாப்பிட்டுட்டு இதை சாப்பிடணும், சரியா? சரி, எடுத்துகிட்டு வா. இப்போது ஜங்குக் தான் அகைன் கிச்சனுக்குள்ளே போயிட்டு
ஒரு பவுலில் நிறைய ஸ்ட்ராபெரி எடுத்துகிட்டு வந்துட்டு டயாங் கிட்ட கொடுக்குறான். இந்த டயாங் ஸ்ட்ராபெரி சாப்பிட்டு. இப்போ டயாங்கும் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக, ஆனால் ஜங்குக்கா இப்போ என்ன, இந்த ஸ்ட்ராபெரியை எனக்கு மில்க் ஷேக்காக போட்டு எடுத்துகிட்டு வரியா? எனக்கு மில்க் ஷேக் குடிக்கணும் போல இருக்கு. என்ன டயாங் ப்ளீஸ் ஜங்குக்கா, மில்க் ஷேக் தான் வேணும். ஸோ ஜங்குக்கும் டயாங் சொல்கிறதுக்கு நோ சொல்லாமல் அவனும் கிச்சனுக்குள்ளே போயிட்டு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு டயாங் கிட்ட கொடுக்குறான். டயாங்கும் அதை அப்படியே ஹாப்பியாக பார்த்துட்டு வாங்கி குடிக்கிறான். இப்போ ஜங்குக் தான், இங்கே பாரு, இதை நீ குடிச்சிட்டே இரு, நான் மேலே போயிட்டு பெட்டை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு போவான். இல்லை இல்லை, என்னையும் கூப்பிட்டு போ, நானும் வரேன். இடம் பிடிக்காத டயாங், அங்கே ஒரே டஸ்ட்டாக இருக்கும், நான் போயிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து கூப்பிட்டு போகிறேன், ஓகே? சரி அப்படின்னு சொன்னதும் இப்போ ஜங்குக் தான் அங்கே ரூமில் போயிட்டு பெட்டை ரெடி பண்ணுறான். அப்படியே அழகாக ரெடி பண்ணிவிட்டு பில்லோ கவர்லாம் எடுத்து சேஞ்ச் பண்ணிவிட்டு பெட்ஷீட்டை ரிமூவ் பண்ணி அதை க்ளீன் பண்ணிவிட்டு அகைன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணுறான் பெட்டை. இப்போ அப்படியே பார்த்தா இந்த சைட் டயாங் தான் சோஃபாவில் ஒரு மாதிரி சாஞ்சிட்டு படுத்திருக்கான். இங்கே ஜங்குக் அப்படியே ஸ்டெப்லேருந்து இறங்கி வரான். வந்துட்டு டயாங் பக்கத்தில் போயிட்டு, டயாங் வா போகலாம். எங்கே வரணும்? என்ன எங்கே வரணும், தூங்க தான் போகணும், வா. நீ என்னை தூக்கிட்டு போ, என்னால் நடக்க முடியாது அப்படின்னு சொன்னதுமே ஜங்குக் தான் டயாங்கை பார்க்குறான். என்ன பார்க்குற, நீ என்னை தூக்க மாட்டியா? இப்போது ஜங்குக் தான் அவ்வளோ அழகாக டயாங்க ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு வாக் பண்ணி போகிறான். டயாங்கோட ஒரு ஹேண்ட் வந்துட்டு ஜங்குக்கோட ஷோல்டரை டைட்டாக பிடிச்சிருக்கு. இப்போ அப்படியே டயாங் தான் ஜங்குக் தூக்கிட்டு போகிறதே அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கான். என்ன அப்படி பார்க்குற அப்படின்னு ஜங்குக் கேட்க, சடனாக போயிட்டு டயாங் தான் ஜங்குக்கோட லிப்ஸில் அழகாக பிக் பண்ணுறான். ஜங்குக்கும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டே டயாங்கை தூக்கிட்டு பெட்டுக்கு தான் போகிறான். டயாங்கை பெட்டில் லைடாக வச்சுட்டு அவன் மேலே பெட்ஷீட்லாம் எடுத்து போட்டுட்டு அவனும் அப்படியே படுக்கிறான். இப்படி தான் 2 பேரும் தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தா மிட் நைட் ஒரு 2-3 o'clock அந்த மாதிரி டைமு. நம்ம டீக்குக்கு 2 பேருமே செம்மையாக தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ டயாங் தான் பெட்ஷீட் வேணும்ன்ட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக உருகுறான் ஜங்குக் மேலேருந்து. ஜங்குக் தான் பயத்தில் அப்படியே எழுந்துட்டு லைட்டை ஆன் பண்ணிவிட்டு, டயாங் டயாங் என்னாச்சு உனக்கு, இப்போ ஏதாச்சும் மாறி இருக்கா, என்ன மாதிரி இருக்கு? என்ன ஜங்குக்கா, நான் பெட்ஷீட்டை தான் இழுத்தேன், ஒரு மாதிரியும் இல்லை, தூக்கம்தான் வருது, நீ தூங்கு கம்முன்னு. இப்போ ஜங்குக் தான் தலையில் கையை வச்சுட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வாட்டர் எடுத்து குடிச்சிட்டு அகைன் ஸ்லீப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இப்படி தான் டேஸஸ் பாஸ் ஆகுது. இப்போது அந்த டேஸஸ் ஃபுல்லாக டயாங் ஜங்குக்கிட்ட ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லியே எல்லா வேலையும் செய்ய சொல்லுவான். ஜங்குக்கும் எதுவுமே சொல்லாமல் எல்லாமே செஞ்சிட்ருப்பான். இப்போ பார்த்தா ஒன் ஃபைன் டே நம்ம ஜங்குக் தான் காலேஜில் ஸ்டாஃப் ரூமில் தான் சிட் பண்ணிவிட்டு அவனோட நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கான். அப்போ கரெக்டாக அவனோட ஃபோன் ரிங் ஆகுது. ஃபோன் எடுத்து பார்க்குறான். காலேஜில் இருக்கா, இப்போ கூட என்னம்மா இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை அட்டன் பண்ணி, ஹலோ சொல்லுடையா, என்னாச்சு? ஜங்குக்கா எனக்கு என்னாச்சு, எனக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன மாதிரி இருக்கு, பசிக்குதா? இல்லை. வாமிட் வருதா? இல்லை. என்னன்னு சொல்லுடையா, சொன்னால் தானே தெரியும். இது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு ஜங்குக்கா, ப்ளீஸ் வீட்டுக்கு வாயேன், நீ என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு டயாங் ஒரு மாதிரி கான்ஷியஸ் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கான். ஃபோன் அப்படியே கீழே போட்டுடுறான் தவறி.
டயாங் டயாங் என்னாச்சு டயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் காலை கட் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக ஸ்டாஃப் ரூம் விட்டு வெளில வரான். அங்கே பிரின்சிபல்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அவனோட காரை எடுத்துட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு போகிறான். ஆஃப்டர் மினிட்ஸில் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓடுறான் வீட்டுக்குள்ளே. ரூம் டோர்லாம் ஓப்பனில் தான் இருக்குது. பார்த்தா அங்கே டயாங் தான் கவுச்சில் ஒரு மாதிரி சாஞ்சிட்டு சிட் பண்ணியிருக்கான். ஜங்குக் தான் ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு டயாங் பக்கத்தில் உட்காந்துட்டு டயாங் டயாங் என்னாச்சு, என்ன செய்யுது உனக்கு? ஜங்குக்கா எனக்கு எனக்கு தெரியல, வலிக்குது, ரொம்ப வலிக்குது, ஏதாச்சும் பண்ண. சரி ஒன்றும் இல்லை டயாங், ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டயாங் அப்படியே தூக்கிட்டு காருக்குள்ளே தான் போகிறான். கார் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு டயாங் அப்படியே படுக்க வச்சுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் நம்ம ஜங்குக் தான் ஐசியூ ரூமுக்கு வெளில அங்கே இங்கேயும் செம்மையாக வாக் பண்ணி நடந்துட்டுருக்கான். அவனுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. அங்கே ஜின், கிம், ஜிமின், ஆரம் எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஜங்குக்கு தான் ரொம்ப பயமாகவும் இருக்குது. அங்கேயும் இங்கேயும் வேகமாக நடந்துட்டுருக்கான். இப்படி தான் டைமும் போய்கிட்டுருக்கு. ரொம்ப நர்வஸாக இருக்காங்க எல்லாருமே. இப்போது அப்படியே பார்த்தா ஒரு ஆஃப்டர் 1 ஹவருக்கு அப்புறம் அந்த ரூம்லேருந்து 2 நர்ஸ் தான் பேபி எடுத்துகிட்டு ஜங்குக்கிட்ட வராங்க. ஸோ அதை பார்த்ததுமே எல்லாருக்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஒரு நர்ஸ் வந்துட்டு அந்த பேபி எடுத்துகிட்டு போயிட்டு மிஸ்டர் கிம்மோட ஹேண்டில் கொடுக்குறாங்க. அவருக்கு ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸாக இருக்குது. அந்த டியர்ஸோடைய அந்த பேபியை வாங்குறாரு. இந்த சைட் பார்த்தா ஜங்குக்கோட ஹேண்டில் இன்னொரு பேபி. கங்க்ராச்சுலேஷன் சார், உங்களுக்கு ட்வின் பேபி பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கிட்ட சொல்கிறாங்க. ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த பேபியை அப்படியே அவ்வளோ க்யூட்டாக பூ மாதிரி வாங்கிக்கிறான். அவனோட ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸாக இருக்குது. ஒரு மாதிரி பன்னி ஸ்மைலோட அந்த பேபியை பார்க்குறான். அந்த பேபி அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அவனோட ஃபேஸ் அப்படி ஜங்குக் மாதிரியே இருக்குது. ஸோ ஜங்குக் கிட்ட இருக்கிறது பாய் பேபி, மிஸ்டர் கிம் கிட்ட இருக்கிறது கேர்ள் பேபி. 2 பேருமே அவ்வளோ ஹாப்பியாக அந்த பேபியை வாங்கி பார்த்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே பார்த்தா நம்ம ஜங்குக் தான் அந்த ஐசியூ ரூமை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்க்குறான். அங்கே பார்த்தா டயாங் இன்னும் வேக்கப் ஆகலை, மயக்கத்தில் இருக்கான். ஜங்குக் தான் ஸ்லோவாக போயிட்டு டயாங் பக்கத்தில் நின்றுட்டு அவனோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அவன் ஹேண்டில் போயிட்டு கிஸ் பண்ணுறான். அப்புறம் அவனோட ஃபோர்ஹெட்லேயே போயிட்டு அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணுறான். ஸோ டயாங் ஹேண்டில் தான் பேபி எடுத்துகிட்டு வந்துட்டு கொடுக்குறாங்க. அவ்வளோ அழகாக அந்த பேபியை வாங்கி பார்க்குறான். 2 பேருமே ஹாப்பி ஸ்மைலோட பேபியை பார்த்துட்டு பேபியோட ஃபோர்ஹெட்டில் போயிட்டு கிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓகேடா, நான் இதோட இந்த ஸ்பெஷல் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க எப்படி இருக்குன்ட்டு. ஓகேடா, அடுத்த ஸ்டோரியில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய், லவ் யூ ஆல்.